ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கடிகாரத்தில் 4 மணி 30 நிமிடத்திற்கு மணி மற்றும் நிமிடமுள் இடையான எதிர்கோணத்தை காண்கிறாங்க. ஸோ ரீசனிங் கிளாக்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். 4 மணி 30 நிமிடத்திற்கு இடையான மணி மற்றும் நிமிடமுள் இடையான எதிர்கோணத்தை காண்கிறாங்க. ஸோ 4 மணி 30 நிமிடம் கிளாக்ல எப்படி இருக்கும்? ஸோ 4 மணிக்கு கீழே சின்ன முள் இருக்கும், கரெக்டா ஆகிட்ட பெரிய முள் இருக்கும். ஸோ எதிர்கோணம்னா இந்த கோணம் எத்தனை டிகிரின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது 30 இன்ட்டு ஹவர் மைனஸ் 5.5 இன்ட்டு மினிட். ஸோ இங்கே ஹவர் அப்படிங்கிறது 30 இன்ட்டு ஹவர் அப்படிங்கிறது 4 மைனஸ் 5.5 இன்ட்டு மினிட் அப்படிங்கிறது 30. ஸோ 4 இன்ட்டு 30 120 மைனஸ், ஸோ இந்த ஜீரோக்கு இந்த புள்ளி அப்படியே போயிடும். ஸோ 55 இன்ட்டு 3 = 165. ஸோ ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. 165ல் 120 போச்சுன்னா மீதி 45. அதாவது எதிர்கோணம் கேட்காம சாதாரணமா கோணம்னு கேட்டாங்களா 45 டிகிரி. அதாவது இந்த கோணம் பார்த்தோம்னா 45 டிகிரி அப்படியே போட்டுக்கலாம். இங்க என்ன கேட்கறாங்க? எதிர்கோணம் கேட்கறாங்க. ஸோ எதிர்கோணம் கேட்டாங்களா, அதாவது மொத்தமா இந்த கிளாக்குடைய மொத்த டிகிரி பார்த்தோம்னா 360 டிகிரி. அதில் இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதை மைனஸ் பண்ணணும். ஸோ 360 மைனஸ் 45. ஸோ 360ல் 45 போச்சுன்னா மீதி 315 டிகிரி. ஸோ இந்த டிகிரி பார்த்தோம், இந்த கோணம் பார்த்தோம்னா 315 டிகிரி. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. 1 மணி 30 நிமிடத்திற்கு இடையான மணி மற்றும் நிமிடமுள் இடையான எதிர்கோணத்தை காண்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.